பேசலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு செய்திட்டு தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த வார்த்தை, கடல் சுமை உடனே தீர வேண்டும் என்றால் அதிகாலையில இந்த ஒரு வசனத்தையும் சொல். ஆச்சரியமானவர்களே, வாழ்க்கையில கடன்கிற ஒரு பாரம். எல்லா வாழ்க்கையிலும் இந்த கடன் வந்த உடனே நிம்மதி இல்லாம மாறி போகுது. எப்ப இந்த கடன் தீரும் அப்படின்னு சொல்லி வழி மேல விழி வைத்து காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த கடன் வந்த உடனே மனதில் இருக்கிற நிம்மதி போயிருது. கடனை குறிச்ச ஒரு பயம். இப்படி உங்க வாழ்க்கையில ரொம்ப கடன் நிமித்தமாக கவலையோட இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த ஒரு வசனத்தை அதிகாலையில நீங்க தினமும் சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் சுமை முற்றிலுமாக நீங்கி உங்க வாழ்க்கை கடன் இல்லாத ஒரு நிம்மதியான ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறும். இந்த வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி தினமும் அதிகாலை வேளையில நம்ம விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லி ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி கடன் இல்லாம நிம்மதியா வாழலாம். அதுக்கு எந்த அந்த வசனத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதிகாலை வேளையில நம்ம அமைதியான ஒரு இடத்துல இருந்து முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவர் மீது அளவு கடந்த விசுவாசத்தோடு நம்ம அதிகாலை எழுந்தின உடனே இந்த வசனம் உங்களுக்குரியது அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட அந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன்கிற சுமை மாறி போகும். கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கைய நீங்க வாழலாம். அதனால இந்த வசனத்தை உங்களுக்கு உரித்தானது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட நீங்க சொல்லி ஜெபிங்க. கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில கடன்ல இருந்து விடுதலை அடைந்து அழகான ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. இப்போ அந்த வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? வசனம் சொல்றதுக்கு முன்னாடி ஏதோ வசனம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிக்காதீங்க. அதுக்கு மாற கண்டிப்பா ஆண்டவன் என் வாழ்க்கையில இருக்கிற கடன் சுமையை மாற்ற போறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை நீங்க மனசுல வச்சுட்டு ஒரு சின்ன கற்பனைய பண்ணணும். என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற கடன் இப்போ முழுவதுமா மாறிட்டு நீங்க ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தோட ரொம்ப ஹாப்பியா கடன் இல்லாத வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றீங்க அப்படிங்கிறத உங்க உள் ஆத்மாவில அத ஃபீல் பண்ணி உணர்ந்து அதிகாலை வேளையில வேற எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாம முழுவதுமா நான் ஆண்டவற்ற என் கடனை பற்றி சொல்ல போறேன். என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் இதுக்குரிய பதில தரப்போறாரு, தந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துல முழுவதுமா நம்பிட்டு விசுவாசத்தோட இந்த வசனங்களை சொல்ல தொடங்கலாம். அதிகாலையில ஒவ்வொரு நாளும் 11 முறை இந்த வசனங்களை நீங்க உணர்ந்து சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பா அதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தருவாரு. கடன் பிரச்சனைய முழுவதுமா முடிக்கிறதுக்கு ஆண்டவர் அதுக்குரிய கதவுகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. இப்ப அந்த வசனம் என்ன தெரியுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன்
தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார். ஆமீன். ஹalleluya. பாருங்க, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள், அதாவது உங்கள் குறைகள், இதுல உங்க பண குறையும் அடங்குங்க, உங்க கடன்கிற அந்த குறையும் அடங்குங்க. அந்த கடன் என்கிற குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார். நீங்க அவங்க கிட்ட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட முழு இருதயத்தோட உங்க கடன் பாரங்களை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன்கிற சுமையை முற்றிலுமாக மாற்றி போட்டு அவருடைய மகிமையிலே உங்க கடன்களை நிறைவாக்குவாரே. இப்போ நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவர் சமூகத்துல என் கடன் பாரங்களை எல்லாம் நான் சொல்லி ஜெபிச்சுட்டேன், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வாரு அப்படின்னு சொல்லி அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த விசுவாசத்தை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்குங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன்கிற சுமைய முற்றிலுமா மாற்றி போடுவாரு. அது மட்டும் இல்லைங்க, கடன் சுமை மாறணும்னா நம்ம உழைக்கணும். நம்ம சோம்பேறியா இருக்கிறது ஆண்டவருக்கு பெரியவில்லை. நம்ம உழைக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரிய கடனாலும் சரி, சின்ன கடனாலும் சரிங்க, அனைத்தையும் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. இப்போ ஜெபிக்கலாமா? அன்பு பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் அப்பா கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா, கடன்கிற சும்மா அப்பா அழுத்திட்டு இருக்கிறது நீங்க அறிவீங்கப்பா. அப்பா, உங்களை விசுவாசிச்சு இந்த பைபிள் வசனங்களை அப்பா அவங்க சொல்லி ஜெபிக்கும் போது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயம் செய்வீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இனி வரும் காலங்களிலும் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில இருக்கிற கடன்கிற சுமைய முற்றிலுமா மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை காண கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். முற்றிலுமாக நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பார் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஆன்மீக பரம தந்தையே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. நீங்க இந்த வசனத்தை அதிகாலை வேலையில கடன் பாரம் நீங்க அதிகாலை வேலையில ஜெபிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு. விசுவாசிச்சவங்க கமெண்ட்ல ஆமீன் சொல்லலாம். ஹல்லேலூயா.